காலேஜ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணி ஒரு 2 வருஷம் இருக்குமா? அவங்க லவ்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பிஸியா லவ் பண்ணிட்டு இருந்த உனக்கு திடீர்னு எப்படி மச்சான் எங்க ஞாபகம் வந்தது? 2 வீட்லயும் ஒரே பிரச்சனைடா. ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணல. அப்பதான்டா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சென்னையில இருக்க உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலான்னு சென்னைக்கு வந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பண்ற பந்தா பார்த்து அமைதியா இருந்துட்டேன். அப்புறம் நீங்க இருக்கிற பிஸியை பார்த்து பயந்து ஜாலியா டூர் போலான்னு போய் சொல்லி கூட்டு வந்துட்டேன். எங்க கிட்ட உண்மையை மறைச்சு எங்களை ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தாலும் உங்க லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் ஆயிருக்கோம்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. இங்க பாருங்க மகேஷ் தீபா, நீங்க 2 பேரும் என்ன பிரச்சனை வந்தாலும் கல்யாணம் பண்ணிப்போங்கிற டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்களோ அதே மாதிரியே லைஃப்ல கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னா இருப்போன்ற டிசிஷன்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். Thank you. ஏய் என்ன விட்ட நீ பாட்டு லெக்சர் கொடுத்துட்டு இருக்க? டிவி காம்பேர் மாதிரி வால வால டயலாக் பேசிட்டு இருக்க. இப்படியே விஷ் பண்ணி அம்ச்சலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய் அவனும் நம்ம கூட தான் வரான். நீ பாரு மச்சான், டைம் ஆயிட்டு இருக்கு. இப்ப கிளம்பனாதான் நைட்டுக்கு போய் சேர முடியும். ஓகேவா? சரி, டிராவலிங் ஏத்த மாதிரி Dress போட்டு வா. இந்த Dress வேணாம். சரியா? அதுதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். பே பண்றீங்களே இப்ப பண்றீங்களா? பில் ரூம்ல கொடுத்துருங்க. ஓகே தேங்க் யூ சார். ஓகே தேங்க் யூ பை. சரி வா மச்சான். ஏய் டைம் இருக்குதுக்கலாம். என்னது ஆள் நடமாட்டமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குல்ல? மச்சி இங்க இருக்கிறேன்னு பண்ண. அது ஒண்ணும் இல்ல மச்சான், லொகேஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. ஏதோ புது டைரக்டரா கதை சொல்லணும்னு சொன்னாராம். இந்த பில்டிங் தான் சொன்னாரு. அதான் இங்க வெயிட் பண்ணலான்னு. ஆல் தி பெஸ்ட் மச்சி. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நேரம் உனக்கு புது படம் கிடைச்சிருச்சுல. தேங்க்ஸ் நல்ல மச்சி. கலக்கு. நம்மளுக்கு தான். டேய் ஸ்ரீதர், தண்ணி குடுறா. ஸ்ரீதர், டேய் ஒன்னதான்டா கேட்டுக்கிட்டே இருக்க நீ பாட்டு செட்டில் ஆயிருப்பேன். ஸ்ரீதர், டேய் ஸ்ரீதர், என்னடா இது கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு? என்ன ஸ்ரீதர்? ஏய் ஒன்னதான்டா கேட்டுக்கிட்டே இருக்க நீ பாட்டு நிக்கிற. இதுன கையில கொடு. அது எங்க அம்மாவோட போட்டோ சார். இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள் சார். சார் இன்னைக்கு உங்க கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல இருந்து பெரியவங்க யாரும் வரலன்னு வருத்தப்படாதீங்க சார். ஏன்னா உங்க கல்யாணம் எங்க அம்மாவோட நினைவு நாள் நடந்திருக்கு சார். எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ இருக்கு சார். தேங்க்யூ ஸ்ரீதர். ஏய் ஸ்ரீதர், ஃபீல் பண்ணாதடா, நான் இருக்கேன்டா. ரஜன், மேனேஜர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கேளு. இந்த டால் செம்ம கியூட்டா இருக்கு. ஹலோ, நீங்க சொன்ன ஸ்பாட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவீங்க? ரெட் கலர் பில்டிங். ஓகே. ஏய் பக்கத்துல வந்துட்டாரு. 5 minutes. டேய் மச்சி, எப்படியும் டைரக்டர்லாம் வந்து கதை கதை சொல்றது 1 hour ஆகும். நாங்க எல்லாரும் ஒரு வாக் போயிட்டு வந்துறோம். ஐயோ வேண்டப்பா சாமி, நீங்க தான் புதுசா கல்யாணம் பண்ண கப்பு, நீங்க தனியாவே போங்க. Thank you. டேய் சூசி பாங்க அந்த பக்கம்டா. என்னடா ரெண்டும் ஒண்ணுதானே. ஏய் ஸ்ரீதர், cheer up man. நாங்களா இருக்கோம்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் எனக்கு கட்டி பிடிச்சிட்டு வந்தீங்க? Love is a beautiful feeling. எத்தனையோ பேர் லவ் பண்றாங்க, ஆனா பிரிஞ்சிடுறாங்க. லவ் பண்ணவன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லக் வேணும். You're so lucky. இன்னைக்கு என்ன டே? மண்டே. இன்னைக்கு நம்ம மேரேஜ் டே. ஓ. ஏன்? சொல்ல. தீபா. அப்புறம் மிஸ்ஸஸ் தீபா மகேஷ். ஓ. இது முதல்ல சொன்ன வாய்க்கு சக்கரை போட போறியா? ஆமா, இன்னைக்கு நைட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்க போறோமா இல்ல தனியா தங்க போறோமா? முதல்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஊருக்கு போறோமான்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் நைட் எப்படி புரிய வைக்கிறது? ஏய் எங்கப்பா இவங்களை காணோம்? நம்மளை விட்டு சைட் சீயிங் எங்கேயாவது போயிருப்பாங்களோ? தீபா, நீங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்ரூம். ஓகே, லவ் யூ. மகேஷ், I'll miss you.
உஷா தீபா ஹலோ பிரசன் நான் மகேஷ் பேசுறேன்டா ஹலோ ஹலோ டேய் மச்சி எங்கடா இருக்க ஹலோ டேய் பிரசன் டேய் நான் மகேஷ் பேசுறேன்டா பேசுறா நான் பிரஜன் இல்ல. அவன் நம்பர் தானே ஆமா, ஃப்ரெண்ட் இல்ல, உன் எனிமி. நீ யாரு நான் யாருன்றது உனக்கு போக போக தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உன் கூட இப்ப பேசுற நிலைமையில இல்ல. டேய் அவங்களுக்கு என்னடா ஆச்சு உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற கண்டிஷன்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ எம்எம்எஸ்ல அனுப்பிச்சேனே, நீ பார்க்கலையா? ஏன் இப்படி பண்ண அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க எந்த தப்பும் பண்ணல, பண்ணது நீ. நான் என்ன தப்பு பண்ணேன் நீ ஊட்டிக்கு வந்ததே முதல் தப்பு, உன் ஃப்ரெண்ட்ஸ கூட்டு வந்தது ரெண்டாவது தப்பு. முதல்ல நீ பேசுறத நிறுத்திட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லு கேக்குறேன் உனக்கு லவ் முக்கியம்னா இந்த ஊர் விட்டு போயிடு. உன் ஃப்ரெண்ட்ஸோட உயிர் முக்கியம் நினைச்சா என் கூட ஒரு கேம் ஆடணும். சொல்லு என்ன கேம் இன்னும் 1 மணி நேரத்துல உன் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கலனா அவங்களுடைய உயிர். அவங்களுக்கு பண்ணிடாத நான் கண்டுபிடிக்கிறேன். அவசரப்படாத, இன்னும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகல. நீ நிக்கிற இடத்துல இருந்து எதிர் திசையில இருக்கிற மலையில தான் நானும் உன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கோம். நானும் உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் தவிர இந்த காட்டுல வேற யாரும் இல்ல. அவங்க உயிர் உன் கையில தான் இருக்கு. நீ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தலாம். நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றேன்னு நினைச்சு போலீஸுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ சொல்லணும்னு நினைச்சா அவ்வளவுதான். உன் ஃப்ரெண்ட்ஸை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. புரிஞ்சதா? நீ போல நான் இங்க ஒண்ணு சொல்லு. குட், பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். நீ நிக்கிற இடத்துல இருந்து நேரா வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு செல்போன் இருக்கும். அந்த செல்போன் எடுத்துக்கிட்டு உன் போன் அங்க வை. அப்புறம் மீதி நான் அந்த போன்ல சொல்றேன். உன் வாட்ச பாரு. வாட்சில் இருக்கிற சின்ன முள் மாதிரி சுத்துவியோ பெரிய முள் மாதிரி சுத்துவியோ தெரியாது. எப்படி சுத்தினாலும் உனக்கு 1 மணி நேரம் தான் டைம். இனி உன் வாழ்க்கையில வர ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமானது. இந்த நொடியில இருந்து your countdown starts. Go. தீபாக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்பதான் வளரணும்ல வளர்ற நேரமா இது. ஏன் இப்ப கோவப்படுற? நம்ம இப்ப என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கோம் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை காணோம். எவ்வளவு ஒருத்தர் கடத்திட்டா. என்னடா சொல்ற? பாரு உஷா, ஸ்ரீதர், ஐயோ சண்டால என்னடா இது? தெரியல. ஊர்ல மிரட்டா உன் லவ் தான் முக்கியம்னா இப்படி ஓடிடு. உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னா இந்த காட்டுக்குள்ள வாண்டா. இப்ப நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல தீபா. நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும். வா.
எதுவா தான் இருக்கும். எடு. எடுத்து பேசு. ஹலோ. வெரி குட். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமாவே ஓடி வந்திருக்கேன். யாரா நீ? எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ற? இதே கேள்வியை எத்தனை தடவை கேட்பேன். எம்எம்எஸ் பார்த்தல, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உனக்கு உயிரோட வேணுமா வேண்டாமா? டேய், ஏன் இப்படி சைக்கோத்தனமா நடந்துக்கிற? நான் நீ சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள வந்துட்டேனே. என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணிராத. ஓகே, அதுக்கு முன்னாடி உன்னோட போன் எடுத்து நீ நிக்கிற இடத்துல அப்படியே கீழே வை. எதுக்கு? சொன்னதை செய்டா. வச்சுட்டேன். வெரி குட். நீ இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் ஓடி போனீன்னா ஒரு மலை உச்சி வரும். அங்க உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். போய் காப்பாத்திக்கோ. லேட் பண்ணிடாத. கண்டிப்பா வரேன். அதுக்குள்ள அவங்க எதுவும் பண்ணிராத. நோ 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 நோ. நானா அதுவும் பண்ண மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை காப்பாத்துறதும் கொல்றதும் உன் கையில தான் இருக்கு. டேய், நான் எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லணும்? அதான்டா கேம் ஆஃப் டெத்.